பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. நீர் பேசுகிற தெய்வம், இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் மூலமாக எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வல்லமையான வார்த்தைகள் வெளிப்படட்டும். மனதுருக்கத்தோடு, அபிஷேகத்தோடு, வல்லமையோடு புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் தந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லும்போது அப்போஸ்தலராகிய யோவான் ஐயா கர்த்தருடைய கிருபை பெற்றவர், தேவனை முகமுகமாக சந்தித்தவர். இந்த பூமியில் இருக்கும்போது இயேசுவுடைய செல்ல பிள்ளையாக இயேசுவோடு கூட என்ன செய்தார்? அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த அன்பின் சீடன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு தேவ கிருபை பெற்ற ஒரு ஊழியக்காரராகிய யோவான் ஐயா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின பிறகு கூட இயேசுவை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்று கொண்டிருக்கிறார். இதே அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து அந்த வசனத்தை படித்தால், இயேசு மரித்து உயிரோடு எழும்பின பிறகு அவரை முகமுகமாய் தரிசித்து இயேசு கிறிஸ்துவோடைய சாயலை, 9 விதமான சாயலை அவர் என்ன செய்கிறார்? தரிசிக்கிறார் என்று சொல்லி தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால், தேவ ராஜ்யத்திற்காக, தேவனுக்காக ஓடுன, தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனாகிய யோவான் ஐயா எழுதின அந்த வெளிப்படுத்தின விசேஷம்தான் வேதத்தின் கடைசி புத்தகமாக இருந்தாலும் இனி வருகிற காரியங்களை குறித்து அதிகமாக இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அப்போ இந்த அதிகாரத்தை எனக்கு ரொம்ப வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப பிடிக்கும். அதிகாரத்தை குறித்து ஆண்டோட கிருபையினால சில காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் பலப்படுத்தியிருக்க. அப்போ இந்த 10வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம். அப்போ கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது சில ஊழியக்காரங்க இப்படியாக பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது அது ஞாயிற்றுக்கிழமை. காரணம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின நாள் வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறபடினால அது ஞாயிற்றுக்கிழமை தான். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்று சொல்லுகிறபடினால அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இதனுடைய ஆழமான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல கர்த்தருடைய நாள். தேவ கிருபை ஒரு மனிதனை எந்த நேரம் வேண்டுமானாலும் வந்து சந்திக்கலாம். இவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவன் அவரை சந்திக்கவில்லை. ஆனால் தேவனுடைய கிருபை எந்த நாள் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லும்போது, அவர் தேவ சமூகத்தில் அந்த பத்மு என்கிற தீவில் தனித்து விடப்பட்ட ஒரு மனிதராக தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவரை என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிறார், தேவ கிருபை பெற்றுக்கொள்கிறார். தேவன் அவருக்கு மகிமையான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதுபோல இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில், ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு யோவானை போன்ற ஒரு உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போகும்போது, தேவனோடு கூட நம்முடைய வாழ்க்கையை தரித்திருக்கும் போது, தேவனோடு கூட ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன செய்வாராம்? அவர் இப்படிப்பட்ட அனுபவங்களை தருவார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவாருங்க. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம் உபத்திரவங்கள் நிரம்பின, எங்கே பார்த்தாலும் உபத்திரவம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதிகமான உபத்திரவங்கள் பெருகி கொண்டிருக்கிற காலம் தான் கடைசி காலம். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காலங்களை வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட காலமா? கர்த்தருடைய நாள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை என்னை சந்திக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ கர்த்தர் உங்களை சந்திக்கும் போது என்ன நடக்குமா? ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஆதி அப்போஸ்தல நாட்களில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி என்ன செய்கிறாரு? அவர் பரலோகத்துக்கு போகும்போது 1வது அதிகாரத்தில் சீசர்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்கிறார்? 1:5 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர்களோடு கூட சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அப்பா
நீங்க என்ன செய்யுங்க, பிதாவுடைய வாக்கு தத்தத்திற்காக நீங்க என்ன செய்யுங்க, நீங்க காத்துருங்க. எங்க காத்துருங்க? எருசலேமில் நீங்க காத்துருங்கப்பா, நான் உங்களை சந்திக்க போகிறேன். இதுவரையில் நீங்கள் என்னோடு கூட இருந்தாங்க, மாம்சத்தில் இயேசுவோடு கூட அவங்க வாழ்ந்தார்கள், உண்மைத்தான். 3.5 வருடங்கள் இயேசுவோடு கூட சீடர்கள் வாழ்ந்தது உண்மைத்தான். ஆனாலும் இது மாத்திரம் போதாது, உங்களுக்கு ஒரு விசேஷித்த தேற்றரவாளன, விசேஷித்த பிதாவின் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நான் உங்களை சந்திக்க போறேன். ஆவியில உங்களை சந்தித்து உங்களை என்ன செய்ய போகிறேன், ஒரு தேற்றரவாளனை கொடுத்து உங்களை அபிஷேகத்துல நடத்த போகிறேன். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்போ? அவர் உயிரோடு எழும்பின பிறகு அதை கற்றுக் கொடுக்கிறார். அதன் பிறகு என்ன நடந்துச்சு? அவர்கள் சொன்ன மாதிரியே அவர்கள் எருசலேமில் பல ஜனங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினார் உண்மை. ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவர் 40 நாள் அளவும் இவர்களுக்கு ஆண்டவர் தன்னை உயிருள்ளவராக காண்பித்து விட்டு அவர் பரலோகத்துக்கு எழும்பி சென்றார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதன் பிறகு என்ன நடந்துருச்சு? இவர்கள் அந்த எருசலேமிலேயே ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே அந்த பிதாவின் வாக்கு தத்தத்தை தாரும் ஆண்டவரே, கர்த்தருடைய நாள் என்று நீங்க சொன்னீங்களே, நீங்க பிதாவின் வாக்கு தத்தம் அந்த நிறைவேற்ற வேண்டும் என்று அதுவரைக்கும் நீங்க காத்திருங்கள் என்று சொன்னீங்களேன்னு சொல்லி அந்த நாளுக்காக அவங்க என்ன செய்தார்கள்? காத்திருந்தார்கள். என்ன நடந்துருச்சு? ஒரு நாள் வந்தது, 50வது நாள். அவங்களுக்கு தெரியாது எப்பொழுது வந்து கர்த்தர் சந்திக்க போகிறார், எப்பொழுது நாங்கள் ஆவிக்குள்ளாய் மாறப்போகிறோம் என்று எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி தேவன் சொன்னதை நிறைவேற்றும்படிக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். திடீரென்று கர்த்தருடைய நாள் அவருடைய வாழ்க்கையில வருகிறது. 50வது நாள், 10 நாள் முடிந்ததும் அவர்களை கர்த்தர் சந்திக்கக்கூடிய ஒரு நாள் வருகிறது. என்ன நடந்துச்சு? 2ஆவது அதிகாரம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஆவின் என்னன்னு தெரியாது. அவர்களுக்கு இயேசுவை தெரியும். இயேசு சொன்னார், பிதாவுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வோம். அதை குறித்த அனுபவங்கள் அவர்களுக்கு இதற்கு முன்னாடி கிடைத்ததும் இல்லை, என்னண்டும் தெரியாது. ஆனால் ஆவியானவரை கர்த்தர் ஊற்றுகிறார். என்ன நடந்துகிறது? என்ன நடந்துச்சு? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டார்கள், ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை, தேற்றரவாளனை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருடன வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகள் பேச தொடங்கினார்கள். அப்போ அந்த ஆவியானவர் அவரை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய நாள் அவருடைய வாழ்க்கையில வந்தது. அந்த சீஷர்கள் 120 பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்போஸ்தலருடைய வீட்டு மாடியில காத்திருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அவர்கள் யாரெல்லாம் காத்திருந்தார்களோ, யாரெல்லாம் பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருந்தார்களோ, ஒவ்வொரு பேரும் என்ன செய்யறாங்க? அவர்கள் தேவன் அவர்களை சந்திக்கிற அந்த கர்த்தருடைய நாள் என்று வருகிற வேளையில அவர்களை ஆவியினால நிரப்புகிறார். ஆவிக்குள்ளாக அந்த ஜனங்கள், அந்த அப்போஸ்தலர்கள் 120 பேர் என்ன செய்கிறார்கள்? அந்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அவர்கள் பயந்து ஓடிக்கொண்டு ஒளிந்தார்கள். இயேசு மரித்து விட்டாரே, இனி நமக்கு யாரு கூட நின்று நமக்கு உதவி பண்ண போகிறார்கள்? இயேசுவை நம்பி நாம் வந்து விட்டோமே, இனி நமக்கு யார் உறுதுணையா இருக்க போறாங்க? இனி யாரு நம்மை நடத்துவார்கள்? நம்முடைய வேலையெல்லாம் நான் விட்டு வந்துட்டேன், எனக்கு இருக்க எல்லாவற்றையும் நான் விட்டு வந்து விட்டேனே, இனி என்னை யார் நடத்த போவாங்கன்னு சொல்லி பயந்து, அந்த மற்ற யூதர்களுக்கும் அந்த ரோமர்களுக்கும் பயந்து கொண்டிருந்த அந்த ஜனங்கள் மேல தேவனுடைய ஆவியானவர் உள்ள இறங்கும் போது, அது தேவன் அவர்களை சந்திக்கிற அந்த நாட்கள், கர்த்தருடைய நாள் வரும்போது அவர்கள் ஆவிக்குள்ளாய் மாறுகிறார்கள். என்ன நடந்துருச்சு? ஆவிக்குள்ளாய் மாறுகிற வேளையில அநேக சம்பவங்கள் நடக்கிறது. இப்போ அதை தொடர்ந்து நீங்க படித்தீங்கன்னா 37வது வசனம் 2:37 அப்போஸ்தலர் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அந்த ஆவிக்குள்ளாய் மாறும்போது அவர்கள் மேல தேவனுடைய கரம் வெளிப்பட்டது. தேவன் அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்தார். தேவன் அவர்களுக்கு விசேஷித்த வரங்களை கொடுத்தார். வரங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்கள் தைரியமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். இயேசுவை குறித்து வைராக்கியமாய் பிரசங்கித்தது மாத்திரமல்ல, 38 சொல்லுது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 41 சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்தார்கள்?
சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஒரு மனுஷனை தேவனுடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் போது, ஆவியானவர் ஒரு மனிதனை ஆவிக்குள்ளாய் மாற்றும் போது, அநேக ஜனங்கள் குத்தப்பட்டவர்களாய், அநேக ஜனங்கள் மனம் திரும்பி தங்களை இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசுவை மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்வார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1:10 ஆண்டவர் நம்மோடு பேசுகிறத படித்தான். கர்த்தருடைய நாள் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்த்தருடைய நாள் நம்மை சந்திக்கும் போது, நமக்கென்று கொடுக்கப்பட்ட நாள் நம்மை சந்திக்கும் போது என்ன நடக்குமா? நம்ம ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம். அப்போஸ்தலர்கள் எப்படி ஆவிக்குள்ளானார்களோ அதே மாதிரி யோவான் ஐயாவுக்கு மறுபடியும் ஒரு ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு அவர்கள் மேல ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் ஊற்றி, இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். வல்லமையான காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு செய்கிறார். இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் ஆவிக்குள்ளாக வேண்டும் என்று, பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஒரு அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குமாம்? அப்பொழுது அப்போஸ்தலர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட மாதிரி, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த ஒரு மனிதன் ஆவியில நடக்க ஆரம்பிக்கிறானோ, ஆவிக்குள்ளான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறானோ, அந்த மனிதன் என்ன செய்வானா? அந்த மனிதன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவ சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பான். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்குறீங்களா? தேவன் உங்க கூட பேசுறாரா? தேவன் என்ன பேசுகிறார் என்று சொல்லி அநேகரிடத்துல பேசினால் அவர் சொல்லுவாங்க, இல்லை ஆண்டவரெல்லாம் என்கிட்ட பேசல, ஆண்டவரெல்லாம் பேசி பல மாதங்கள் ஆகிவிட்டது, இப்படியெல்லாம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இல்லை கர்த்தருடைய சத்தத்தையே நான் கேட்டதில்லை பிரதர் அப்படின்னு சொல்லுனவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடந்த நாள் ஒரு வாலிப தம்பி இடத்துல நான் கேட்டேன், தம்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற சத்தத்தை நீ கேட்டு இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், அண்ணா நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது, நான் 3 முறை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இயேசுவோட சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ நான் கேட்டேன், தம்பி எப்படி ஆண்டவர் பேசுகிறத நீ கேட்ட அப்படின்னு சொல்லி. அப்போது உள்ளான இருதயத்தில் அவர் தெளிவாக பேசுகிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ நான் கேட்டேன் அவன்கிட்ட, தம்பி 10 வருஷம் ஆகுது, ஏன் 3 முறை தான் இயேசப்பா அவங்ககிட்ட பேசினாரு, ஏன் 3 முறை மட்டும்தான் சத்தத்தை கேட்க முடிகிறது? இல்லைண்ணா 3 முறை தான் என்னால் கேட்க முடிஞ்சுது, ஏன் மற்ற நேரங்கள் கேட்க முடியலன்னா, நான் அதற்குரிய ஆயத்தம் இல்லாதவனாக, அந்த ஆவியின் அனுபவத்தை பெறாதவனாக, முழுமையாய் தேவனோடு கூட நடக்காததுனால என்னால் மற்ற நேரங்களில் நான் என்ன செய்ய முடியல, அவருடைய சத்தத்தை நான் கேட்க முடியல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார் தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை பேசணும்னு சொல்லி விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் உங்களோடும் என்னோடு பேசணும், அவருடைய சத்தத்தை வெளிப்படுத்தணும், சத்தத்தை உங்களோடு கூட அவருடைய சத்தத்தை உங்களுக்கு கேட்க பண்ணணும். நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம். அப்படி என்று சொன்னால் கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம், இயேசு கிறிஸ்துடைய வருகையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எக்கால சத்தம் மேகத்தில் துணிக்கும் போது பிரதான தூதர்களுடைய அவர்கள் ஆரவாரத்தோடும், பிரதான தூதர்களுடைய ஆரவாரத்தோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எக்காலத்தை ஊதி மறுபடியுமாக வரப்போகிற தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கடைசி காலத்துல தேவன் எக்காலமாய் வரப்போகிறார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற சத்தியம் வேத வார்த்தைப்படியாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவ எக்காலத்தை நீங்கள் கேட்க வேண்டுமா? நீங்கள் இரவுல தூங்கும் போது, இல்லை பகல் நேரங்களில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய வருகை எப்போ வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சம்பவிக்கும் போது அந்த தேவ எக்காலத்தை நீங்களும் நானும் கேட்க வேண்டுமானால், அப்படிப்பட்ட தேவ சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமானால் என்ன செய்யணுமா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம் வேண்டும். கடைசி காலம், பாவம் நிறைந்த காலம், பரிசுத்தத்தை குலைக்கிற காலம், பாவத்துல விழத்திலும்படிக்காக சாத்தான் போராடி கொண்டிருக்கிற காலம் தான் கடைசி காலம். ஆனாலும் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை ஆவிக்குள்ளா என்னை நடத்துங்கப்பா, என்னுடைய மாம்ச கிரியைகளை என்னை அழித்து பரிசுத்தமா என்னை காத்துக்கொள்ள கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாகவே நாமும் நம்முடைய குடும்பமும் நம்மை சார்ந்திருக்கிற ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் அந்த எக்கால சத்தத்தை கேட்கத்தக்க தேவனோடு எப்பொழுதும் நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசுனதற்காக நன்றி. நாங்கள் கேட்கிற ஒவ்வொருவரும் கால சத்தத்தை கேட்டு பரிசுத்தமாக்கப்பட வருகைக்காய் ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.